like a Hellcat. Hi hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படினா Poco X3 அப்படிங்கிற இந்த புது மொபைல் வச்சிட்டு Poco X3 யூசர்ஸ் ஆன நம்மள எப்படி வச்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம சோ இந்த மொபைல் எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே ஒர்த் இல்லையா, யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கற பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம இப்போலாம் மொபைல் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அதாவது நம்ம ஒரு நார்மல் பீப்பிளான நமக்கு ஒரு நல்ல மொபைல் கொடுக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டு அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கு மீச இருக்கா எனக்கு தாடி இருக்கா, அந்த ஓட்ட சட்டி யாருக்கு இந்த ஓட்ட சட்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் நடுவுல பலிகாடி யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தான். சோ ஒரு மொபைல் போன் லான்ச் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க மிச்ச மீதி வச்சுட்டு அடுத்த மொபைல் போன் லான்ச் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் அந்த மாதிரி பண்றதுல கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரியல்மி தான். சோ இந்த மொபைல் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அதை மறந்துடாதீங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துட்டு இருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்குவா. அண்ட் எப்போ போல நம்மளோட FT ஃபேமிலியோட ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே கொரோனா வைரஸ் இல்லை, அதையும் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களா, ஸோ அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக கரெக்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணால் கொரோனா வைரஸ் கூடுமா குறையுமா அப்படிங்கிற பற்றி நீங்கள் உண்மையிலேயே திறக்கண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொரோனா வைரஸ் ஓகேவா, ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருங்க. என்னோட FT ஃபேமிலிக்கு ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் சீக்கிரம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்ப்ளே பார்க்கும்போது காலகாலமா இவங்க பாரம்பரியமா யூஸ் பண்ற ஆச்சி சிக்கன் மசாலா அப்படிங்கிற மாதிரி 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே, 240 Hz கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. HDR10 சப்போர்ட் இருக்கு. சோ 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் and 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கும்போது சோ கண்டிப்பா டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே ரியாலிட்டி நல்லாவே ஃப்ளூவன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க கேம்ஸ்லாம் விளையாடும்போது நீங்க ஃப்ரீ ஃபயர்லாம் ஹெட்செட் போடணும் அப்படினா லைட்டா அப்படி இழுத்துட்டாலே போதும், ராக்கெட் மாதிரி ஹெட்செட் போடலாம். சோ கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம படம் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும். அண்ட் நீங்க பாடி அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷனா இருந்தாலும் நம்ம ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு லெவல்ல இருந்து கீழே போட்டோம்னா சில்லி சிக்கன் மாதிரி உடையாது, சில்லியா உடைஞ்சிரும் ஓகேவா. ஸோ பேக்ல பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்ல வந்துட்டு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் பாடியில பேக்ல போக்கோ அப்படிங்கறது பெருசா கொடுத்துருக்காங்க. பட் எதுக்காக அப்படி பெருசா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. பெருசா போட்டதோட மக்கள் பார்ப்பாங்க, இதெல்லாம் எங்க தொழில் ரகசியம்டா. அண்ட் வெயிட்னு பார்த்தா கிட்டத்தட்ட 225 கிராம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா குளோபலா லான்ச் ஆன Poco X3 வந்துட்டு லோ பேட்டரி கெபாசிட்டியோட 215 கிராம் இருக்கு. நமக்கு வந்து அதிகமான கெபாசிட்டியோட லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை யாருமே நோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணல, என்னன்னு தெரியல. நம்ம ஆளுங்க யாரு Poco X3 எல்லாமே கில்லாடிங்க இல்ல. ஸோ இங்க வந்துட்டு பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 6000 mAh பேட்டரி இருக்கு. வெயிட் அதிகமாக தான் இருக்கும். பட் 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ண நிறைய மொபைல் 209 கிராம் 215 கிராம்குள்ளே இருக்கு. பட் இங்க 225 கிராம் அப்படிங்கிறது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா பாக்கெட் எல்லாம் வச்சிட்டு போனா நமக்கு நெஞ்சு வலியே வந்துடும். அண்ட் இந்த மொபைல்ல IP53 ஸ்பாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மொபைல் கையில வச்சு நம்ம மலையில போய் ஜிங்கு டான்ஸ் ஆடினோம்னா ஸோ இந்த மொபைல் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மொபைல் புஷ் ஆயிரும். ஸோ லைட்டா மலை சாரல் மாதிரி லைட்டா மேல வாட்டர் டிராப்ஸ் படிச்சுனா ஒன்னும் இல்லை, அவ்வளவுதான். அண்ட் நீங்க இதயம் ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் உண்மையிலேயே நல்ல ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ராசஸர், ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, டே பை டே யூசேஜ் இருந்தாலும் சரி கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க GPU கேமிங்காக GPU பார்க்கும்போது Adreno 618 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல கேம்ஸை எந்த பெரிய ஒரு ஹை கிராபிக்ஸ் கேமா இருந்தாலுமே நல்ல புஷ் பண்ணக்கூடிய கேம்ஸான ஒரு நல்ல எஃபிஷியன்டான ஒரு GPU அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் சரி, பப்ஜியா இருந்தாலும் சரி, என்ன கேமாக இருந்தாலும் சரி நல்லாவே புஷ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் நல்லா தான் இருக்கும், எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, CPU பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ராசஸர் நல்லா இருக்கு, பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்கா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். 120 Hz வச்சுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ Poco X2 லான்ச் பண்ணும்போதே அங்கே வந்துட்டு சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக இருந்ததுனால பேட்டரி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து இங்கே உஷாராகி Poco X3 வந்து சாஃப்ட்வேர் அங்கே நிறைய மேம்படுத்திருக்கோம்பா. ஸோ வந்து ஆட் வரது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பேட்டரி ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Poco X2லயும் அதே தான் சொன்னாங்க, இங்கேயும் அதே தான் சொல்றாங்க.
பாப்போம், யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நீங்க கேமராஸ் பார்க்கும்போது பேக்ல குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வித்தியாசமான ஹெக்ஸகன் ஷேப்ல வந்து அலைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஷேப்பே அப்படிதான் இருக்கு. சோ உள்ள வந்து 64+13+2+2 மெகாபிக்சல் ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. சோ கடைசில இருக்க 2 மெகாபிக்சல் கேமரா அப்படியே கட் பண்ணி தூரப்பட்டிருங்க. சோ அது தேவையில்லை, நல்லா பெர்ஃபார்மே பண்ணாது. ஏதோ நாங்களும் கேமரா 4 கேமரா கொடுத்துருக்கோம்ப்பா அப்படிங்கறக்காக ஒரு கவுண்டிங்காக வச்சிருக்காங்க. சோ வந்து ரொம்பலாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. சோ பிரைமரியா இருக்கிற இந்த 64+13 வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு குறையுமே இல்ல. சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஓகேவா, சோனி 682 நினைக்கிறேன். சோ அது மட்டும் நம்ம ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா பெண்கள் நெத்தில இருக்கும் பொட்டு மாதிரி சென்டர்லயே ஒரு சென்டர் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. 20 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ பேக் கேமராலயும் நமக்கு EAS சப்போர்ட் இருக்கு, 4K சப்போர்ட் இருக்கு, எல்லா சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். EAS சப்போர்ட், OAS சப்போர்ட் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். வீடியோ எடுக்கும்போது ரொம்பலாம் ஷேக் இருக்காது. சோ அதனால அந்த சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். சோ அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்துட்டு 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. Redmi K20 Proலாம் பார்த்து அதே கேமரா தான். சோ இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்க நம்ம எல்லாருமே தெரியும். சோ கேமரால எந்த ஒரு குறையுமே இல்ல, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. பட் இங்க சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படி எனக்கு தெரியல. நான் நிறைய வீடியோஸ் சொல்றேன், எனக்கு சுத்தமா பிடிக்காது. கேம்ஸ்லாம் சின்சியரா விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம தான் கடைசில அலைவா ஒரு 3 பேர் இருப்போம், ஒரு 2 எனிமே கொல்ல வேண்டியதா இருக்கும். நம்ம வந்து ஹைட் பண்ணி ஒளிஞ்சிக்கிட்டு இருப்போம். சோ போட்டுலாம் அப்படின்னு ஹெட்ஷாட் இழுத்து விட்டா தெரியாம பவர் பட்டன் அமைக்கிறோம். ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகே பவர் பட்டன் இந்த பக்கம் இருக்குமா, சரி ஓகே தெரியாம அமைக்கிட்டோம் அப்படின்னா ஓபன் பண்ணி பார்த்தா நம்மள ஹெட்ஷாட் போட்டு போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும். உங்களுக்கு வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா ஒருத்தன மொபைல் தான். அண்ட் நீங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி கொடுத்துறாங்க. சோ நீங்க ஒரு நாள் ஃபுல்லா படம் பார்த்தாலும் சரி, கேம்லனாலும் சரி, என்ன படம் பார்த்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா தாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்டா சார்ஜ் இருந்தாலும் ஃபாஸ்டா சார்ஜ் பண்றதுக்காக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, அதோட லைஃப் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் 6+64GB வேரியன்ட், 6+128 ஒரு 8+128GB வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பட் 8+128GB வேரியன்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. சோ அதுக்கு பதிலா நீங்க 6+128 வாங்கலாம். பட் எல்லாமே 1500 ரூபாய் இன்க்ரீஸ் தான். பட் இருந்தாலுமே ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஓகேவா, சோ வந்துட்டு நீங்க வந்து ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் தான் யூஸ் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு சிம் ஒரு SD கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாம உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128GB இல்ல 64GB போதும் அப்படின்னா ஓகே. பட் இந்த காலத்துல 64லாம் காணாது. சோ நீங்க வந்து ஒரு சிம் ஒரு SD கார்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க 64 வாங்க, இல்லனா 128 வாங்க, அதான் பெஸ்டா இருக்கும். 128 6 மாசம் 5 மாசத்துல ஃபுல் ஆயிருது. சோ பார்த்து எடுத்து வாங்குங்க. சோ இன்னைக்கு வீடியோல இவ்வளவுதான். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வேற என்ன வீடியோஸ்ல என்னென்ன டாபிக் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒருதுமே ரீப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா எல்லாருமே ரீப்ளை பண்ண வைக்கவா, கமெண்ட்ஸ் நம்ம ஃபன் பண்ணிட்டே இருக்கலாம். சோ நீங்க என்ன நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, சோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். சோ see next video till உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நிவி இன்ஸ்பிரேட்டா. பை.